الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين وبعد. நமது டிவி நேயர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வழமை போன்று இன்றைய இஃப்தார் சிந்தனையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விசால் செய்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே மனிதர்களும் நோன்பை விசால் செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் இந்த விசால் செய்வது சஹாபாக்கள் மீது கடினமான போது, கஷ்டப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹ் அதனை அவர்களுக்கு தடை செய்தார்கள், நோன்பை விசால் செய்யாதீர்கள் என்று. அதற்கு பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எவ்வாறு கஷ்டப்படாமல் இந்த விசால் நோன்பை நோட்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி அதல்லு உத்இமு வ அஸ்கா, நான் இறைவன் புறத்திலிருந்து நீர் புகட்டப்படுகிறேன், எனக்கு ஆகாரம் அளிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். இந்த செய்தி புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 1822வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டால், நோன்பை விசால் செய்வது என்றால் நோன்பை தொடர்ந்து நோட்பது, 2 நோன்புகளை தொடராக நோட்பது. இது எப்படி என்றால், ஒரு நாள் ஒழும்பி சஹருக்கு உணவு அருந்திவிட்டு அந்த பகல் முழுக்க நோன்பு நோட்பது. அதே போல் இஃப்தாருடைய நேரம் வந்துவிட்டால் இஃப்தாருடைய நேரத்திலும் இந்த நோன்பை திறக்காது விட்டுவிடாது சஹர் வரைக்கும் தொடர்ந்து சஹருக்கு சாப்பிட்டு மீண்டும் அடுத்த நாள் நோன்பை தொடருவது. இதுதான் நோன்பை விசால் செய்வது என்பது. இது ஆரம்ப காலத்திலே முஸ்லிம்களில் எல்லோருக்கும் இது பிடிக்க முடியுமான ஒரு அனுமதியை இஸ்லாம் கொடுத்திருந்தது. அதன் பிறகு இந்த நோன்பு நோட்கின்ற விடயத்திலே, விசால் செய்கின்ற விடயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே அது முடியுமாக இருந்தது, கடமையுமாக இருந்தது. அவர்களுக்கு மாத்திரமே அந்த சந்தர்ப்பத்தை இஸ்லாம் வழங்கியது. ஏனையவர்களுக்கு அந்த நோன்பை விசால் செய்வதை தடை செய்யப்பட்டது. எனவே நாங்கள் நோன்பு நோட்க வேண்டும். அது சஹருக்கு நாங்கள் நோன்பை பிடிப்பதாக இருந்தால் இஃப்தார் வேளையில் சூரியன் மறைந்தவுடன் அந்த நோன்பை திறக்க வேண்டும், அது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த செய்தி எங்களுக்கு உணர்த்துகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே இந்த நோன்பை தொடராக நோட்கின்ற அந்த பாக்கியத்தையும் அந்த சலுகையையும், அவர் மீது தனியான சிறப்பு சலுகைகளில் ஒன்றாக இந்த நோன்பை விசால் செய்வது அமைந்து விடுகிறது. எனவே இந்த நோன்பை விசால் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே உரிய சிறப்பான அம்சங்களில் ஒன்றாகும். ஏனையவர்கள் நோன்பை விசால் செய்ய முடியாது என்ற சட்டத்தை, மார்க்க சட்டத்தை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. எனவே ஆரம்ப காலத்தில் சஹாபாக்கள் நோன்பை விசால் செய்தது போல நாங்கள் செய்ய முடியாது, அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது, ரசூலுல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் நன்மையை எதிர்பார்த்து, இறைவனிடம் கூலியை எதிர்பார்த்து, எவ்வளவு புனிதமான நோக்கத்தோடு இந்த நோன்பை விசால் செய்தாலும் அது மார்க்கத்துக்கு முரணான விடயம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த ஒன்றாக காணப்படுகிறது. எனவே நோன்பை விசால் செய்வதை விட ஒற்றைப்படையாக ஒரு நாள் நோன்பு நோற்று அடுத்த சஹருக்கு இன்னொரு நோன்பை நோட்பது தான் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட முறையாகும். அதுவே நபி வழியாகும். எனவே நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்புகளை விசால் செய்யாமல் ஒற்றையாக நோற்று நன்மைகள் பலவற்றை அடைந்து கொள்வோம். இதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.